பிள்ளைங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்டு அடம் பிடிக்கிறாங்கன்னா நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு தாங்க. அதை நான் டக்குன்னு என் பையனுக்கு நான் எப்படி செஞ்சு கொடுத்தேங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு 3 முட்டை, அதில் வந்து 1 ஸ்பூன் சுகர், கொஞ்சோண்டு வந்து சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த 3 முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரெட் பேக்கெட்டே நம்ம போட்டு எடுத்துடலாம், அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும். அது வந்து அந்த எக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நுர மாதிரி வரும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிரெட் வச்சுருந்தீங்கன்னா எந்த பிரெட் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து மைதா பிரெட் தான் எடுத்திருந்தேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதுல வந்து அப்படி இப்படின்னு 2 பரட்டி அப்படியே வந்து தவாவில் வந்து போட்டுருங்க. அதில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கீ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தவாவில் போட்டு அங்கிட்டு இங்கிட்டு பரட்டினீங்கன்னா இந்த மாதிரி கலரில் வரும். அப்புறமேலு வந்து நல்லா 2 சைடு வெந்ததுக்கப்புறம் காய்ச்சின பால் அதை வந்து இதில் ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அந்த பால் வந்து ஊற்றினோடனே கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் வந்து நல்லா வத்திரும். நெக்ஸ்ட் டைம் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.